இந்த குரு பயிற்சி மே 15ஆம் தேதி நடக்கிறது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு குரு எங்கிருந்து வருகிறது, அது நீங்கள் செய்கிற தொழில் வச்சு தான் பார்க்கணும். நான் என்ன தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலில் எனக்கு மிக உயர்ந்த மேன்மை. யானை வந்து மாலை போடுறதுங்கிற கான்செப்ட்லாம் நடக்கவே நடக்காது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீர்களே, அந்த தொழில் மேம்படுவதற்கான வழிகள் என்ன? எங்கிருந்து எங்கு வருகிறார், அதனால் நமக்கு என்ன ஏற்பட போகிறது? குரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா? குரு உண்மையிலே பெரிய ஆளு. ஏன் அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். ஆஃப்டர் திஸ் சனிப்பயிற்சி யாருக்கு வந்ததோ இல்லையோ, எனக்கு தான் வந்தது. உண்மையாக சொல்கிறதுல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காயம் தான் பெரிய ப்ராப்ளம். கம்பெனி இருக்கப்போ கம்பில் போய் போட்டோவை போட்டு விடாதீங்க. இருங்கண்ணே, நம்ம பிஸியாகவே இருப்போம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்டிவாக இருக்கிற ஒரு சேனல்னால் அது நம்ம சேனல் தான். நம்ம சேனலில் தான் வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நேரடியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நேரடியாக என்ன பேசுகிறேன். நமக்குள்ளே எந்த விதமான உபச்சாரங்களும் இல்லை. ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளாக நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. இந்த ஜோதிடம் சேனலை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்ன அப்படின்னா, என்றேனும் நம் வாழ்வில் ஒரு வசந்தம் வந்து விடாதா? இதுதான் எல்லார் வாழ்விலும் இருக்கக்கூடிய பிரைமரி கொஸ்டின் தான். அப்போது குரு பயிற்சி பலன் அப்படின்னு வர்ற ஒரு விஷயம். இந்த வர மே 15ஆம் தேதி குரு பயிற்சி வருகிறது. இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறதான் பட்டியலிடுறோம். முதல் விஷயம் என்னன்னா, குரு பயிற்சி எங்கிருந்து எங்கு வருகிறார், அதனால் நமக்கு என்ன ஏற்பட போகிறது? குரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா? குரு உண்மையிலே பெரிய ஆளு. ஏன் அப்படின்னா, இந்த குரு வந்து யார் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறாங்க. இந்த குரு தான் வந்து அன்னைக்கு அப்புறம் தந்தைக்கு அப்புறம் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுவது குரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த குரு என்பவர் மட்டும்தான் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியவர். சனி பகவானால் ஒரு தொழிலை உருவாக்க முடியும். ராகு நினைத்தால், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நினைத்தால்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். ஏன்னா அவர் குரு. விஸ்வாமித்ர மகரிஷி இவர் சொல்கிறதுக்காக ஒரு சொர்க்கத்தையே படைத்தாராம். பல குருமார்கள் இன்னும் இப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கங்க, இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கங்க, அங்கே அவர்கள் வந்து அந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய மொழிகளை கேட்ட குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் கும்பிடுறாங்க. அவர்கள் வந்து வழி நடத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். குருவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. நம்ம ஊரில் எடுத்துக்கங்க, நம்ம இந்துயிசம்ல எடுத்துக்கங்க, என்னென்ன வருது, சங்கராச்சாரியார் ஆகட்டும், அல்லது வந்து ரமண மகரிஷி ஆகட்டும், விசிறிசாமியார் யோகிராம் சரத்குமார் ஆகட்டும், எத்தனையோ பேர் இந்த குருமார்கள் தங்கள் வாழ்க்கையை ஆன்மீகத்திற்காக தியாகித்திருக்கிறார்கள். இந்த குரு பயிற்சி மே 15ஆம் தேதி நடக்கிறது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு குரு எங்கிருந்து எங்கு வருகிறார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், திருடிட்டு போயிட்டாங்க. சனிலாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. குரு வீட்டில் இருக்கார், அடுத்து மேஷத்தில் நீச்சம், அதையும் திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுலேருந்து இந்த பாயிண்ட் திருடிக்கிங்க. டிஸ்க்ளைமர் போட்டே சொல்கிறேன், ஏதோ அறிவு பகிரப்பட்டால் சரி. இதில் என்ன, நான் என்ன காப்பி ரைட்ஸாக வாங்கிட்டேன்? நான் ரொம்ப ஆழ்ந்து யோசித்து கண்டுபிடிச்ச விஷயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேஷராசிக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க 9 கூடிய குரு 3இல் மறைகிறாரே, இது பெரிய தோஷம், அப்படியாகும் இப்படியாகும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஜோதிட சாஸ்திரத்திலே 3, 6, 8, 12ஓடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகம். யோகத்தை தான் தருமே தவிர பிரச்சனையே தராது. அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு யாரு? மேஷராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசி 9ஆம் இடம் என்பதை போல மீனம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு குரு மிதுனத்திலே 3ஆம் இடத்தில் மறைகிறார். 12 கூடியவன் 3இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. என்ன விபரீத ராஜயோகம்? அது குருவிட்டு தான் கேட்கணும். அது நீங்கள் செய்கிற தொழில் வச்சு தான் பார்க்கணும். நான் என்ன தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலில் எனக்கு மிக உயர்ந்த மேன்மை. இப்போ ராம்ஜி சுவாமிகள் வந்து தடகள போட்டியில் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? தடகள போட்டிங்க அவருக்கு என்னையா சம்பந்தம்? பார்க்க பொங்கல் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் போய் போதும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ அப்போது 12 கூட என்ன சில பேர் சம்பந்தம் இல்லாமல், ஐயா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, சரி இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு 10 வருஷமாக சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருந்தீங்கன்னா நீ ஜென்மத்துக்கு கோடீஸ்வரன் ஆக மாட்டேன்.
பாருங்க, யானை வந்து மாலை போடுறதுங்கிற கான்செப்ட்லாம் நடக்கவே நடக்காது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீர்களே, அந்த தொழில் மேம்படுவதற்கான வழிகள் என்ன, அப்படிதான் பார்க்கணும். பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் கார் டிரைவர்ஸ் அல்லது வந்து ஸ்பா மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிராண்டுக்காரர்கள், நீங்கள்லாம் பிராண்டு. ஸோ மேசராசிக்காரர்கள் 12 கோடி 3 மறையும் பொழுது பிராண்ட் ஷாப்ஸ், அதாவது பிராண்டு ஒரு கம்பெனியோட பிராண்டு, அதுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு என்ன கடை வேணால் வைங்க, நான் ஒரு செருப்பு கடை தான் வைக்கிறேன், பரவாயில்ல, அது கூட புகழ்பெற்ற ஒரு கம்பெனியுடைய ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் செயல்படுறீங்க. ஒரு ஸ்பா கடை வைக்கிறேன், புகழ்பெற்ற கம்பெனியோட ஒரு ஸ்பாவாக வைக்கிறீங்க, புகழ்பெற்ற கம்பெனியுடைய உணவுப் பொருளாக வைக்கிறீங்க, போன்ற விஷயங்களா. 12 கூடியவர் 3 மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 3ஆம் இடம் முயற்சி, 3லிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன, சும்மா கிடையாது. 7ஆம் இடம் என்பது என்னது, உங்களுக்கு வந்து திருமண யோகம், டும் 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 கல்யாணம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பார்வை பட்டாச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து நியூ எக்ஸ்போசர்ஸ், கூட்டு தொழில். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம், இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9 குடையவனை வந்து மறைந்திருந்தாலும் அதே 9ஆம் இடத்தை குருவே பார்க்கிறார். அப்பாவோட ஹெல்த்தில் சரியாகும். 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம், பானை பிடிச்சோ பாக்கியசாலிம்பாங்க. அதிர்ஷ்டம் என்பது பெருமடங்கு அதிகரிக்கும். 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு லாபத்தை பார்க்கும் பொழுது என்னாகும், 10 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். இதான் விபரீத ராஜயோகம். அது என்னமோ தெரியல, உங்கள் பொருளுக்கு வந்த டிமாண்டு. சார் இன்னும் ஒரு 10 வருடங்களில் விவசாயிகள்லாம் பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் கூட போக தேவையில்லை. இன்னும் 5 வருடத்தில் உணவுப் பொருள் விளைச்சல் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் இனிமேல் இவங்க தான் கிங் மேக்கர்ஸ். ஸோ இப்போது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த 11ஆம் இடம் லாபம் என்பது இன்றைய தொழில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ, எது பிற்காலத்தில் டிமாண்ட் ஆகுதோ அந்த தொழில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. உண்மையிலே இப்போ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு 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 தான் டிமாண்டு. மேஷராசிக்காரர்கள் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தைரியமாக நீங்கள் தொழில் செய்யலாம். ஏன்னா 12 கூடிய சனி வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு, 7 சனி கிடையாது. 12 கூடிய 3 மறைந்து விரயத்தை குறைச்சிட்டான். ஆக இந்த எப்படி சொல்லி பார்த்தா, அந்த குரு பயிற்சி என்பது 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சகோதர பாவங்களில் நன்மைகளை தருகிறார், முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். சிறு கிராமங்களை கடத்தல், அதாவது குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிற்றூர் பயணத்தை கொடுக்கிறார். 9ஆம் இடத்தை கடக்கும் பொழுது 6 தாண்டும் யோகங்களை கொடுக்கிறார். 7ஆம் இடத்தை தொடும் பொழுது கடல் தாண்டும் யோகத்தை தருகிறார். அப்போ 3ஆம் இடத்தில் வருதால் பக்கத்தில் இருக்க அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு சில ஆடிட் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்ன, குரு பார்வைக்கு இவ்வளோதான் மரியாதையா? 11ஆம் இடம் என்பது மாமனார் வீடு, 11ஆம் இடம் என்பது நண்பர்கள் வீடு, 11ஆம் இடம் என்பது உபதேசஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பார்க்கறதுனால வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்குகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் குரு வந்து 5, 7, 9 பார்த்தா தான் யோகம். இல்லை, 3ஆம் இடத்தில் வந்து கூட ஸ்தான பலனால் யோகத்தை தரலாம். அதனால் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். தினசரி ஜோதிட யுகத்தில் நம்ம பதிவுகளை பார்ப்பவர்களுக்கு சரியான விளக்கம் என்பது கிடைக்கப்படும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.